வணக்கம். வணக்கம் எல்லோருக்கும். நாங்கள் இந்த சங்குநாதத்தோட இன்றைக்கு மீனக்கடை போகிறோம். மக்களுக்கு மற்றது இன்றொரு தகவல் இருக்குது. இதிலே இந்த இனவன்மம் மத வன்மம் ஆகிறது. இனவன்மம் மத வன்மம் ஆகிறது. எங்கள்கிட்ட தையிட்டி பிரச்சனையோட அந்த முகத்தில் எனக்கு ஒரு கவலை ஒன்று விளங்கலையா? மைக்கு பிரச்சனையும் சரி தெரியல. மைக்கு வேலை செய்யலை, எங்களுக்கு சாசி இல்லை. அதுதான் நான் நினைக்கிறேன் இல்லையே. ஏதோ நாங்கள் சாதிக்க போகிறோம். இவ்வளோ நாளும் இருந்து நான் இன்றைக்கு வீட்டையே சொல்லி போடுவோம் தான் மீனக்கடை மெக்க வந்துட்டு நாங்கள் அன்றைக்கு இங்கே போகிறோம்ட்டு இங்கே வந்தால் நீ மெக்க போட்டு பிணைஞ்சு கொண்டு இருக்கிறேன். இன்னும் சரி விளையாட்டி நீ என்ன செய்கிறது? மைக் வந்து வேலை செய்யுது நண்பர்களே. என்ன மைக் வேலை செய்யுது, எல்லாமே இந்த ஃபோன் தான் பிரச்சனை. இந்த ஃபோனுக்கு கனெக்ட் ஆகுது இல்லை. ஏன்னா நல்ல குவாலிட்டி ஃபோன் அதான் என்ன செய்கிறேன்ட்டு ஒரு அப்செட் ஆகிறாது. இரவு ஃபுல்லாக நான் நித்திர இல்லாமல் அதெல்லாம் செக் பண்ணி அப்படி தான் படுத்தினேன். வேறு வழி தெரியலாத்தா பார்ப்போம். ஏதோ உங்களுக்கு கடவுள் இந்த அளவு தான் கொடுத்துருக்கு போடுவாங்க. அபிமன்யு எழுதியிருக்கிறார், நகரங்களை கொளுத்தியது யார் என்பதெல்லாம் கேள்வி, பைத்தியக்காரனிடம் தீப்பெட்டியை கொடுத்தது யார் என்பதே கேள்வி. அப்போ யார் கொடுத்துன்னு நினைக்கிறேன்? பைத்தியக்காரன் தான் ஊற்றிக்கிறான். பைத்தியக்காரன் யாரோ தீப்பெட்டி கொடுத்தானே தான் ஊற்றிப்பான் இல்லையே. வன்மமாகிறது, இனவன்மம் மத வன்மம் ஆகிறது. நஸ்ருதீன் ஷாவின் ஒப்பற்ற தத்துவம் இது. சரியா? நஸ்ருதீன் ஷாவின் ஒப்பற்ற தத்துவம் இது. மேற்குறித்த தத்துவம் தமிழ் அரசியல் தளத்துக்கு நன்கு பொருத்தமுடையதாக இருக்கிறது. அது எங்கண்டது இதுக்கு என்ன? இலங்கை தீவில் ஏன் கொடிய போர் மூண்டது என்ற தேடலில் இனபேதம் என்பதை முடிவு. ஏன் கொடிய போர் வந்தது என்று சொன்னால் அது இனபேதம் தான். இனத்துக்கு இடையிலான பேதங்கள் முட்டின உடனே ஏலா கட்டம் புரட்சி கொண்டு வெடிச்சது. இனி இயலாது, இது சரி வராது, தூக்குவோம் என்ற அளவிலே ஆயத்தை தூக்குனார்கள் இல்லையே. இதுவே உண்மை. அந்த உண்மை அனைவருக்கும் தெரிந்தாயினும் ஈழத் தமிழினத்தின் நியாயமான போரை பெரும்பான்மை ஆட்சியாளர்கள் பயங்கரவாதமாக சித்தரித்தனர். அதுதான் முக்கியம். அதை பயங்கரவாதமாக ஆக்கிவிட்டார்கள். ஏன்னா அவர்கள் இனத்துக்காக போராட வழிகிட்டதை புது பயங்கரவாதமாகி அவ்வாறான புனைவு பேரினவாதிகளுக்கு வெற்றியை தந்தது. அந்த வெற்றி முள்ளிவாய்க்காலில் தமிழினத்தை கொத்து கொத்தாய் கொன்றொழித்து முடிவிட்டது. போராட்டம் இனவாதத்துக்கான போராட்டம் துவங்கி அது பயங்கரவாத போராட்டமாக மாறி கடைசியிலே எல்லாம் கொன்றுழைச்சு எல்லாம் அழிச்சா மிச்சம். இறுதி யுத்தத்தில் போர் குற்ற மீறல்கள் நடந்ததான ஆதாரங்கள் இருந்த போதிலும் அதை சரியான முறையில் கையாளாததன் விளைவு அது பிசுபிசுத்து போனது. ஆதாரம் கிடந்து எத்தனை வீடியோஸ் என்ன சேனல் 4 எல்லாம் வெளியிட்டது. ஆனால் அதெல்லாம் சுசுப்பியாக போச்சு, அப்படியே போட்டு. இதற்கு சர்வதேசமும் ஒரு காரணம் என்று கூறினால் அதை மறுத்து விட முடியாது. எல்லாம் பக்கத்து விட்டு தான் பிரச்சனை. முன்பு தமிழினத்துக்கு ஏதும் இன்னல் நிகழ்ந்தால் அதை தட்டி கேட்பதற்கு ஆள் இருந்தது. அடிப்படை தலைமை இப்போது இல்லை. இதை நாம் இங்கு கூறும்போது பலருக்கு கோபம் எழலாம், ஆனால் அதுவே உண்மை. தலைமை இல்லை. தையிட்டு சட்டவிரோத விகாரை விடயம் தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கும் நிலையில் விகாரைக்கு எதிராக போராட்டம் தீவிரம் பெறுவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. விகாரை என்றால் என்ன? மதம். இப்போ மதத்துக்கான சண்டை தான் இப்போ நடக்க போது மாதிரி ஒரு அவதானம் தெரியுது என்று சொல்கிறேன். பொதுமக்கள் காணிகளை அபகரிக்கும் செயற்திட்டத்தை யார் செய்தாலும் அது தவறானது. அது யாருண்டா எங்கண்டையும் காணிகளை பிடிச்சோண்டு ஒவ்வொரு வரியும் குடும்பம் பெரிய தள்ளி ஒரு மூலம் அங்கே தள்ளி போகும். இப்போ அடுத்த வரையும் அப்படியே அவன் காணியை பிடிக்கிறான். அவன் கதைக்க வந்தால் என்ன கதைக்கிறான், நான் எங்கே போட்டான் வெளிதான் கிடக்கண்டுவான். இப்படித்தான் பிரச்சனை. ஆயினும் விகாரை விடயத்தை அரசியலாக்கும் செயல் வடக்கிலும் தெற்கிலும் மிக தீவிரம் பெற்றுள்ளது. இங்கே தியாக்கணும் அதை அரசியலாகி, அங்கே தியாக்கணும் இந்த அரசியலை பயன்படுத்தி அப்படி செய்யணும். சட்டவிரோத விகாரையை உடன் இடிக்க வேண்டும் என்பதான குரல்கள் ஒருபுறம் ஒலிக்க, விகாரையில் கை வைத்தால் அதற்கு பதிலீடு வேறு மாதிரியாக இருக்கும் என்ற தெற்கின் குரல்கள் இதற்கு சான்றாக இருக்கின்றது. இங்கே இடிக்கணுமெண்ட இடிச்சா தெரியும் தானே என்ன அடக்கம் பண்ணுறது. பேருந்து இருந்து யோசிச்சு பாருங்க கொண்டா பேருந்து பயம் தான். இது என்ன கரைச்சல் ஆகும், வில்லங்கங்கள் வரும். என்ன மத சின்னம் என்பது நம்பிக்கையுடன் கூடிய ஒன்று. இந்த விடயத்தை நாம் சரியாக கையாள வேண்டும், இல்லையேல் அதன் தாக்கம் பாரதூரமாகிவிடும். இதுவரை காலமும் இன வன்மத்தில் ஏறி நின்று அரசியல் செய்தவர்கள் இப்போது மத வன்மத்தில் மீது தமது பாதங்களை பதித்துள்ளனர்.
கஷ்டம் இல்லையே. இந்த மாற்றம் இலங்கையை மீள முடியாத படுகொலியில் தள்ளிவிடும். இந்த மாற்றம் மதவாத பிரச்சனை வந்தது, இலங்கையை காப்பாற்றவே முடியாது. அதுல அது நிறுத்தமான உண்மையா தான் இருக்கும் இல்லையே. பிரச்சனை இது எங்கள்கிட்ட இதுல போட்டிருக்கு. இதுல பரம்புரியில சங்குநாத்தில அபிமன்யு என்றவருடைய ஆக்கம். இந்தியாவில பார்ப்போம். இது ஆக்கம் ஆசிரியர் ஆக்கள் எல்லாம் போட்டிருக்கிற போலக்கு சேர்த்து சொல்லுவோம். பெண்ணை ஏன் மகாலட்சுமியாக போற்றுகிறோம். சேர்த்து சொல்லுமா தனியாக சொல்லுவோமா? தனியாக சொல்ல போறியா? தனியாக சொன்னா இல்லை போல என்ன? சரி. என்ன ஏன் பெண்ணை மகாலட்சுமி போட்டுவோம்ன்றத தனியாக சொல்லுவோம். தனியாக போட்டு மகாலட்சுமியை நாங்கள் பிரிப்பான் மகாலட்சுமியாகவே நாங்களே அதை பார்ப்போமே. அப்போ இந்த இனவாதம் இனவன்மம் மதவன்மம் ஆகிறது. இதை நாங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும், யோசிக்க வேண்டிய. நீதிமன்றத்தில் விடுங்க. நீதிமன்றம் பார்க்கும்போது என்ன செய்யணுமோ அது அவை என்ன சொல்லணுமோ அதன்படி அதுக்கு மூவ்மெண்ட் ஒன்று சொல்லணும். ராத்திரி கம்பன் பாரதி அந்த இதில் சொன்னார். கம்பன் விழாவில் அது புளியண்ட மாதிரி இடிக்கிறது. புலை இடித்து போட்டு ஒரு சிங்கள இனவாதம் பெருகின இடம், இது பிரச்சனை நடக்கிற இடம், பௌத்தர்களுடைய ஒரு ஆலயத்தை நாங்கள் இங்கே இடித்து போட்டு இங்கே இருக்கலாமோ இந்த நாட்டிலே இப்போ நாங்கள் வாழ்றதுக்கான பின்னணி என்னன்னு யோசிக்கிறோமோ அதை யோசியும் கொண்டு சொல்கிறதே வரும். அப்புறம் சேர்ந்துருக்கலாது இப்போ எந்த பிரச்சனை வரும். இங்கே நாங்கள் அடிக்க அங்கே எங்களை விட மோசமானவன் அங்கே இருப்பான். அதுலேயும் 4 பேர் பிரச்சனை. அவன் 4 கோயில் அடிச்சு விட்டான்டா. இடிக்க வலிக்கிட பிரச்சனை என்னையும் சூடு பிடிக்கும் பழையபடி. நான் இங்கே அடிக்க, நான் உங்கே அடிக்க, இங்கே அடிக்கல அடிச்சு பேரண்டா. பேருந்து பிரச்சனை வந்து பேருந்து பழையபடி. ஐயோ வேண்டாம் சாமி, ஐயோ எங்களுக்கு ஓடி ஓடி நூலாகி மக்கள் பாவம். இந்த பிரச்சனையெல்லாம் அந்த புலம்பெயர் தேசங்கள் எல்லாம் போய் எங்களுடைய மக்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு நொந்து போய் இருக்கிறார்கள். இது அந்த அவர்களுடைய நொந்து போனதுக்கு மருந்து கொடுக்கணும்டா. நாங்கள் இது ஏதோ பிரச்சனை இல்லாமல் என்னடா எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாம் போச்சு, எல்லாம் கொடுத்துட்டோம். இத்தனையே கண்ட நாங்கள் கண்ணாலே நான் ரத்தமா ஓடுனா அந்த ரத்த ஆத்துக்க நின்று தத்தளிச்ச நாங்கள் என்ன அதை கண்ணூராக கண்டனாங்கள். எத்தனை பிள்ளைகள் தாயின் மார்பில் பால் குடித்த வண்ணம் இறந்து கிடந்தன இல்லையே. எத்தனை பிள்ளைகளுக்கு சோறு தீத்தும் போது இறந்தார்கள் எத்தனை பேர் இல்லையே. எத்தனை பிள்ளைகள் ஒன்றாக கூடி சந்தோஷமாக ஒன்றும் தெரியாமல் விளையாடி கொண்டிருந்த வேளையில் செத்ததை பார்த்தோம். குழந்தைகளை மட்டும்தான் நான் சொல்கிறேன் இல்லையே. இப்படியெல்லாம் பார்த்து இப்பயும் வேதனையோட இருக்கிறாங்க. அப்படி சொன்னார் இல்லை பிள்ளைகள் இல்லை. ஒவ்வொரு வருடம் போக ஐயோ என்ற பிள்ளைக்கு இப்போ 20 வந்திருக்குமே, ஐயோ என்ற பிள்ளைக்கு இப்போ 22 வந்திருக்குமே, என்னை குழச்சி தந்திருப்பானே, என்னை பார்த்துருப்பானே அன்றைக்கு கொடுத்துட்டோமே. ரகங்களோட இருக்க வலிகளை சுமந்து கொண்டு ஒருத்தரும் கேட்கல. இவ்வளோ ஆளும் கேட்டவங்கள. 2009ஆம் ஆண்டு இப்போ எத்தனை வருஷம்? 12 15 24ஆம் ஆண்டு போச்சு. 10 நாள் 15 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் நாங்கள் இழந்தவர்களை இன்னும் தான் தேடுகிறோம், தேடிக்கொண்டிருக்கிறோம், தேடுவோம். நடந்தவைக்கே தீர்வில்லை, நடப்பவற்றையாவது நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும். கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு கேட்க நாதி இல்லை. ஒருவரையும் நம்ப முடியாது, நம்பவும் கூடாது. இந்த காலத்தில் குடும்பத்துக்குள்ளே சகோதரத்தையே நம்ப முடியாத காலம் எங்களுடைய யுகம் மாறி. நாங்கள் இந்தியா வரும் முந்தி மாநில செய்தி கேட்டு கலைச்சினாங்க. 72ஆம் ஆண்டுலேருந்து எங்களை மாநில செய்தி கேட்டு தான் இந்தியா வருமான் வரவில்லை. இந்தியா தானே மனுஷர் தானே. பிபிசி கரண்டில் சுற்றி கேட்டவர்கள் எங்களையாக்கள். பிபிசியில் என்ன சொல்ல போகிறாங்க கேட்போம், என்ன சொல்ல போகிறாங்க கேட்போம், எங்களுக்கு யார் வர போகிறாங்க. இறுதியிலே அமெரிக்கா வருமாண்டார்கள். யார் வந்தார்? எங்களை நாங்களே கொடுத்து வந்தோம் இல்லையே, ஒரு திருமங்களை வரவும் இல்லையே, எங்களை காப்பாற்றவும் இல்லையே. எல்லோரும் சேர்ந்து நய வஞ்சகம் செய்தார்கள். நாங்கள் நம்பினோம், நம்பிக்கை துரோகம் செய்தார்கள். இல்லாமல் அடித்து போட்டோம். அடித்து போட்டிருக்க பேருந்து நாங்கள் துவங்கி என்ன கொஞ்சம் நிற்கல. அது என்ன முருகன் அடிச்சு கொண்டே இருக்கிறார்கள். பக்கத்துக்கு அடிச்சுட்டு கொஞ்சம் விட்டு அடிக்கிறான். தலை அடிக்கிறது. அடித்து மற்றவனையும். ஐயோ கடவுளே, என்ன உலகமடா.
வைப்போமா அப்போ நாங்கள் போட்டு நாங்கள் போயிட்டு வருவோம். நாங்கள் மகாலட்சுமிகிட்ட போட்டு வருவோம். மகாலட்சுமியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.